all, welcome to Art and Cloth Day 9. சரி ஓகே, நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போட போகிறோம். அதையே சேம் எண்டு எடுத்துகிட்டு இது கீழே அந்த பொசிஷனுக்கு வச்சுட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு துளிப் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குமா, எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டோமா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எண்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அதாவது குட்டி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ்னால் நம்ம இது அப்படியே ஃபார்வர்டு போயிட்டு இந்த மிடில்லே ஊசி கொடுத்து அடுத்த செயினுக்கு மிடில், எல்லா செயின் ஸ்டிச்சுக்கும் மிடில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா, அதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சு. இது அப்படியே இன்னர் செயின் ஸ்டிச் மாதிரி தான். இன்னரில் நம்ம கட் பண்ணோம். ஓகேவா, எண்டுக்கு வந்துட்டு கட் பண்ணி இன்னொரு த்ரெட் யூஸ் பண்ணோம். பட் ரிவர்ஸில் கட் பண்ணலை, நம்ம அப்படியே லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆர்டரில் இன்னொரு செயின் ஸ்டிச் உள்ளே போட்டு போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான் இன்னர் செயின் ஸ்டிச். இது எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் மொத்தமாக தெரியும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது டபுள் லேயர் நான் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் போகிறதுக்கு இதில் சிங்கிள் லேயர் போட்டாலே உங்களுக்கு அந்த லுக்கு கொடுத்துரும். இது உள்ளே போடும்போதே நல்லா கொஞ்சம் மொத்தமாக காட்டும். அந்த டிசைன் அப்படியே வெளியில் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட். ஓகேவா, நம்ம முடிச்சிட்டோமா. இப்போது எண்டுக்கு வரும்போது இது உள்வாட்டமாகவே ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து லாக் பண்ணிடுங்க. இது உள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுங்க, அதாவது எண்ட் நாட் போட்டுருங்க. ஓகேவா, என்ன கொடுத்தோமா, அவ்வளோதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். இது எல்லா ஸ்டிச்சும் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும், ஒரே மெத்தட் மாதிரி தான் தெரியும். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்டிச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். ஓகேவா, இது இன்னர் செயின் ஸ்டிச். இன்னர் செயின் ஸ்டிச்சில் நம்ம 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சில் அதே இது எண்ட் நாட் போடாமல் பக்கத்தில் ஒரு லேயரு ஒரு செயின் ஸ்டிச் வரும். பட் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்னு வரும்போது அது உள்ளே தான் போடுவோம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு லாக் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து கொண்டு போயிடுவோம். ஓகேவா, இது ஒரு சிங்கிள் லேயர் போட்டாலே நல்லா திக்காக தெரியும். ஓகேவா, டபுள் லேயர் போட வேண்டிய இடத்துல இது சிங்கிள் லேயர் போட்டாலே அந்த திக்னஸ் கொடுத்துரும். ஓகேவா, இது சில்க் த்ரெட்ல எப்படி பார்க்கலாம். ஓகே, சேம் எடுத்துப்போம். அதே மாதிரி என்ன அந்த எட்ஜில் வந்து லாக் பண்ணிவிட்டு துளிக்கு வந்துட்டு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு சேம் எடுத்துப்போம். ரெண்டு த்ரெட்டாக தான் எடுப்போம். இல்லையா, 2 த்ரெட்டாக எடுத்துட்டு எண்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மிடில்லே செயின் ஸ்டிச் போட்டு வரணும். தெரியுதுங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கூட அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கண்டினியூவான வீடியோ போடல, வீக்லி 3 வீடியோ தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்குது.
கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியலன்னா அப்போ தான் என்னால் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணவும் முடியும். சரி, எண்டுக்கு வந்துட்டோமா, என்னாட் போட்டு முடிச்சிடலாம். என்னாட்டு மிடில்லே தான் எடுக்கணும். சில்க் த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நூல் வெளியில் வரத்துக்கும் சிக்கிட்டு வரும், நிறைய இஷ்யூ இருக்குன்னா அதை வந்துட்டு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் பர்ஃபெக்ஷன் வரும். ஓகேவா, முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.